நாங்கள் எப்போ வேளாங்கண்ணி வந்தாலும் அங்கேயே ஒரு தோட்டம் மாதிரி ஒரு இடத்த ஒரு நாள் வாடகைக்கு பிடிச்சி மீனெல்லாம் எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு தான் வருவோம். இந்த டைமும் அதே மாதிரி தான். சீலா மீன், கெளுத்தி மீன், எங்கள் வீட்டில் மட்டும் எங்கே போனாலும் இந்த கெளுத்தி மீன் மட்டும் வாங்காமல் இருக்கவே மாட்டாங்க. எங்கேயாவது போய் வெளியில் சமைச்சு சாப்பிட்றதுங்கிறது வந்து சூப்பராக இருக்கும்ல, அதே மாதிரி தான் எனக்கு செம்ம ஜாலியாக இருந்தது. நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாருக்குமே செம்ம டயர்டு, எல்லாருமே ரொம்ப அலைச்சல் ட்ராவல் பண்ணி வந்ததுனால நல்லா தூங்கியாச்சு. எந்திரிச்சதுமே அப்படியே சர்ச்சுக்கு போய் மாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு கடலில் போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு கிளம்புனோம். இங்கேருந்து போகும்போதே நான் குளிக்க மாட்டேன், நீ குளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே போனது நாங்கள் குளிக்கிறத பார்க்கவும் எல்லாருக்கும் ஆசை வந்துருச்சு. எங்கள் அப்பாவை தவிர எல்லாருமே குளிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங் மறுபடியும் ஒரு குட்டியாக ஒரு ஷாப்பிங் மாதிரி போயிருந்தோம். வீட்டுக்கு வேண்டிய பொருட்கள் வாங்கிட்டு எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நல்லா வாங்கி சாப்பிட்டு எங்கள் வீட்டில் ஒரு 7 மணிக்கு அம்மா அப்பாக்கா எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அவங்கள அனுப்பி வச்சுட்டு நானும் செல்வாவும் சென்னை கிளம்பியாச்சு. நாங்கள் அப்படியே ட்ரெயினில் கிளம்பியாச்சு. ட்ரெயினில் வரும்போது தான் அந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன், அதனால் கொஞ்சம் கரகரன்னு இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேளாங்கண்ணி வந்து ஃபுல் வீடியோ நான் சேனலில் அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.